நரகவாசிகள் உட்கொள்ளக்கூடிய சாப்பாடை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை சாப்பிட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும்? அந்த சாப்பாட்டுடைய ஒரு துளி இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டு விட்டால், இந்த உலகத்திலே போடப்பட்டு விட்டால் உலகத்துடைய நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. உலகத்தில் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக யார் ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் போகக்கூடிய இடம் சுவர்க்கம். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். மறுமுனையில் அல்லாஹுக்கு மாற்றம் செய்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காமல், நபியவர்கள் சொன்ன விடயங்களை எடுத்து நடக்காமல் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் உலகத்திலே யார் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவர்கள் போகக்கூடிய இடம் நரகம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய ஒட்டுமொத்த அருட்கொடைகளுடைய இடம் சுவர்க்கம் என்பது போல் அல்லாஹுடைய ஒட்டுமொத்த கோபத்துடைய இடம் நரகமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை படைத்திருப்பதே உலகத்திலே யார் அவனுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அப்படியாப்பட்ட பாவிகளுக்கு தான். கண்ணியமானவர்களே, இந்த நரகத்தை பற்றி ஏராளமான ரிவாயத்துகள் வருகின்றன, ஏராளமான விடயங்கள் வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவில் இந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எவ்வாறு இருக்கும், அவர்கள் எந்த முறையிலே தங்களுடைய சாப்பாட்டை அடைந்து கொள்வார்கள், அந்த சாப்பாட்டுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி தான் பேச இருக்கிறேன். அதை பார்ப்பதற்கு முன்னால் அருமையானவர்களே, நரகம் என்பது எப்படியாப்பட்டது என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் எப்பொழுதுமே கவலையுடன் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் வாஹிகன் கத் சிரித்தவர்களாக நான் கண்டது கிடையாது. என்ன காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டவுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்து குலிகத்தின் நார், நரகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாளில் இருந்து அவர்கள் சிரிப்பதை விட்டுவிட்டார்கள், அவர்கள் சிரிப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஏன்? நரகத்துடைய பயங்கரம், அந்த நரகத்துடைய விதவிதமான வேதனைகளை பார்த்த ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்றால் அந்த நரகம் எப்படியாப்பட்ட இடமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அனஸ் ரலியல்லாஹுடைய ரிவாயத் பைஹக்கியிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் 1000 வருடங்கள் மூட்டப்பட்டது, அதனுடைய நெருப்பு ஹத்தஹ்மரத் சிவப்பு நிறமாக மாறும் வரை. பிறகு இன்னும் 1000 வருடங்கள் நரகம் மூட்டப்பட்டது, அதனுடைய நெருப்பு ஹத்தபியத் வெள்ளை நிறமாக மாறும் வரை. பிறகு இன்னும் 1000 வருடங்கள் மூட்டப்பட்டது, ஹத்த ஸ்வத்தத் அது கருப்பு நிறமாக மாறும் வரை. ஃபஹிய சௌதா முதுலிமா, நபி அவர்கள் சொன்னார்கள், தற்பொழுது நரக நெருப்புடைய நிறம் கடும் இருள் கலந்த கருப்பு நிறம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன நாரக்கும் ஹாதிஹி, உங்களுடைய இந்த நெருப்பு இருக்கிறதே, ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நார் ஜஹன்னம், நரக நெருப்புடைய 70 பகுதிகளில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். உலகத்துடைய இந்த சாதாரண நெருப்பு நம்முடைய உடம்பிலே பட்டால் எந்த அளவுக்கு வருத்தம் ஏற்படுகிறது, அந்த இடமே தீக்கிரையாகிறது. இந்த நெருப்பு சுட்டாலே இவ்வளவு வேதனை என்றால் இதைவிட 70 மடங்கு பவர் உள்ள நரக நெருப்புடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இந்த நரக
நரகத்துடைய எரிகொல்லிகள் யார்? வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் கூறுகிறான். கற்களையும் மனிதர்களையும் வைத்துத்தான் அல்லாஹ் இந்த நரக நெருப்பை மூட்டுவான் என்பதாக குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. உலகத்திலே யார் பாவம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து மனோ இச்சை சொன்ன பிரகாரம் வாழ்கிறாரோ இவர்கள் மறுமை நாளில் நரகத்துடைய எரிகொல்லிகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துடைய வரைவிலக்கணத்தை ஒரே ஆயத்திலே கூறிவிட்டார். சூரா அலா 87வது அத்தியாயம் 13வது வசனம், சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, நரகவாதிகள் அந்த நரகத்திலே மரணிக்கவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நரகத்துக்கு சென்றால் அங்கே வாழவும் முடியாது, மரணமும் கிடையாது. உலகத்துடைய வாழ்க்கையுடன் மரணம் முடிந்துவிடும். மறுமையுடைய வாழ்க்கை என்பது முடிவில்லாத வாழ்க்கை, அங்கே மரணம் கிடையாது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் இன்பத்தோடு கோடான கோடி வருடங்கள் இருப்பார்கள். மறுமுடைய நரகவாசிகள் கடும் தண்டனையுடன் கோடான கோடி வருடங்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், நரகத்திலே வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இது தான் நரக வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகவாசிகளுடைய சாப்பாடு எப்படியாப்பட்டது என்பதை குர்ஆனிலே கூறுகிறான். 3 விதமான சாப்பாடுகள் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும். முதலாவது ஜக்கூம் என்று சொல்லப்படக்கூடிய கள்ளிமரம். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா துஹான் 44வது அத்தியாயம் வசனம் 43 46 வரை வருகிறது. இன்ன ஷஜரத் ஜக்கூம், நிச்சயமாக கள்ளி மரம் இருக்கிறது, தஆமுல் அஸீம், இது தான் பாவிகளுடைய சாப்பாடு என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கல் முஹ்ல் யக்லி ஃபில் புத்தூன் ககல்யில் ஹமீம், இது எப்படியாப்பட்ட பயங்கரமான சாப்பாடு என்று சொன்னால் கொதிக்கும் நீரை போல் வயிற்றிலே இது கொதித்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அருமையானவர்களே, இரண்டாவது கிஸ்லீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகை சாப்பாடு. கிஸ்லீன் என்று சொன்னால் சதீது அஹ்லின்னார், நரகவாசிகளுடைய சீல் ஸ்தலம் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இதை பற்றி தெளிவாக சூரா ஹாக்கா அத்தியாயம் 69 வசனம் 36 என்ன கூறுகிறது? வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அவர்களுடைய சாப்பாடு கிஸ்லீன் என்ற வகையாகும். கிஸ்லீன் என்று சொன்னால் நரகவாசிகளுடைய காயங்களிலிருந்து வெளியாகக்கூடிய, கொப்பளங்களிலிருந்து வெளியாகக்கூடிய சீல் சலத்திற்கு சொல்லப்படும். இதைத்தான் நரகவாதிகள் சாப்பாடாக உட்கொள்வார்கள் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரிலே கூறுகிறார்கள். மூன்றாவது வகை தரீ என்ற வகை சாப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா காஷியா அத்தியாயம் 88 வசனம் 5-6 கூறுகிறான், லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ, அவர்களுடைய சாப்பாடு தரீஐ தவிர வேறொன்றும் இருக்காது. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அதை சாப்பிட்டதின் காரணமாக நரகவாசிகள் கொழுக்கவும் மாட்டார்கள், பசியிலிருந்து தேவையற்றவர்களாக இருக்கவும் மாட்டார்கள், கொழுக்கவும் செய்யாது, பசியையும் போக்காது. இப்படியாப்பட்ட முட்செடித்தான் இந்த நரகவாசிகளுக்கு சாப்பாடாக கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வகை முட்செடி இருக்கிறதே, இந்த தரி என்ற வகை காய்ந்து விட்டால் அதை மிருகங்கள் கூட சாப்பிடாது என்று கூறுகிறார்கள். இன்னொரு தஃப்சீரிலே வருகிறது, தஃப்சீருல் ஹாஸினிலே இது பதியப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இதனுடைய இலைகளில் முட்கள் இருப்பது போல் மறுமையினாலில் இதனுடைய முட்கள் நெருப்பில் ஆனதாக இருக்கும் என்பதாக ரிவாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த முட்செடி எப்படியாப்பட்டது என்றால் அந்தனுமினல் ஜீஃபா, செத்த பிணத்தை விட கடும் துர்வாடை உடையதாக இருக்கும். வஅஷத்து ஹர்ரம் மினன் நார், நெருப்பை விட கடும் உஷ்ணமுடையதாக இந்த செடிகள் நரகத்திலே இருக்கும். இதைத்தான் நரகவாசிகள் சாப்பிடுவார்கள் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்துறாங்க. கண்ணியமானவர்களே, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே
பதியப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ன கத்ரத்தம் மினஸ் ஸக்கூம் குத்திரத் ஃபீ தாரித் துன்யா. ஸக்கூம் என்ற அந்த கள்ளி மரம், நரகத்துடைய அடித்தளத்தில் உருவாகக்கூடிய இந்த ஸக்கூம் மரத்துடைய ஒரு சொட்டு சாறு இந்த உலகத்திலே கொட்டப்பட்டு விட்டால் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களும் லஅஃப்ஸதத் வீணாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபகைஃப பிமை யகூனு தஆமுஹு. ஒரு சொட்டு சார் உலகத்திலே கொட்டப்பட்டு விட்டால் முழு உலக மக்களுடைய வாழ்வாதாரமும் நாசமாகிவிடும் என்று இருந்தால், இதுவே சாப்பாடாக கொடுக்கப்படக்கூடிய ஒருவருடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹாக்கிமுடைய ரிவாயத் வருகிறது, அந்த ஸக்கூம் என்ற கள்ளி மரத்தில் இருந்து ஒரு சொட்டு கடலிலே கொட்டப்பட்டால், கடலிலே ஒரு துளி போடப்பட்டால் முழு கடலும் நாசமாகிவிடும், வீணாகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் கசப்பாக மாறிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை கண்ணியமானவர்களே, எப்படியாப்பட்ட சாப்பாடாக இது இருக்கும். ஹாக்கிமுடைய ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கள்ளி மரத்தை, ஸக்கூம் என்ற மரத்தில் உள்ள அந்த இலையை இவன் சாப்பிடுவான், பசி தாங்க முடியாமல் சாப்பிடுவான், அதிலே முட்கள் இருக்கும், தொண்டையிலே சிக்கிக்கொள்ளும், அது தொண்டையிலே சிக்கிக்கொண்டால் உள்ளாலும் போக முடியாது, வெளியே துப்ப முடியாத நிலைமை உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவுக்கு பயங்கரமானது தான் இந்த ஸக்கூம் என்ற வகை சாப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாப்பாட்டை நரகவாதிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்றால் மற்ற விடயங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. இந்த உலகம் நாம் வாழ வந்த இடம் கிடையாது, பெரும் ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்த இடம். எந்த நேரத்தில் நம்முடைய மரணம் ஏற்படும் என்று தெரியாது. அதனால் நாம் மரணத்துக்கு ஒவ்வொரு நாளும் கபருக்கு நெருக்கமாகி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயமில்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எஞ்சியிருக்கக்கூடிய காலத்திலாவது நாம் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று இந்த பயங்கரமான நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பு பெறுவோம். புகாரியுடைய ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின். ஒரு ஈச்சப்பழ துண்டை சதகா செய்தாவது நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் எப்படியாப்பட்ட பயங்கரமான இடம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் எம்முடைய பரம்பரையையும் பூரா உலக முஸ்லிம்களையும் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.